எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நாம் எப்படி அவரை அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்று சொன்னாலே உன்னதமானவர். உன்னதமானவர்னால் இவருக்கு மேலே ஒருத்தர் இல்லை, இவருக்கு மேலே இன்னொருத்தர் இருந்தால் இவர் தேவன் என்று சொல்லப்பட முடியாது. ஆனால் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர் தான் தேவன், உன்னதமானவர். ஆங்கிலத்தில் மோஸ்ட் ஹை என்று சொல்லியிருக்கிறது. அப்புறம் இந்த சுப்ரீம் பீயிங்னு சொல்லுவாங்க, எல்லாரோட பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் பீயிங் அண்ட சராசரங்களையும் ஓவராலாக ஆளுகை செய்கிறவர். இந்த உலகத்தை பார்த்தா, பாவங்களை பார்த்தா பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங்காகிறான் போல் தெரிகிறது. ஆனால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தின்படியே இப்படி நடக்கிறதே ஒழிய தேவன் சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஒரு அளவுக்கு மிஞ்சி பாவம் பெருகுச்சுன்னா சோதம் கொமரா மாதிரி, நோவா காலத்தில் நடந்த கதை மாதிரி எதையாவது பண்ணி அந்த ஒரு செட்டை அழிச்சிருவார். மறுபடி ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற அளவில் மக்களை வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாவத்தை விட்டு விலகி நம்மகிட்ட வந்துட மாட்டாங்களா, நம்ம ரட்சிக்கலாம், பரலோகம் கொண்டு போகலான்னு ஆசைப்பட்டு அவர் வேலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த உலகம் ரொம்ப பிசாசோடைய வழியில் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நினைக்க முடியாது. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவன் இந்த இயற்கை மண்டலத்தை உண்டாக்கினார். இந்த இயற்கை மேலும் ஆவி மண்டலத்தில் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த இயற்கை மண்டலத்தை நாம் அதிகமாக படிக்க முடிகிறது. அதில் இருக்க ஆச்சரியமான காரியங்கள், இந்த அணு சக்தி அணுகுண்டு எல்லாம் பார்க்கும்போது வெறும் அணுவுக்குள்ளே எவ்வளவு சக்தி இருக்குதுன்னெலாம் அதை அப்படி உண்டாக்கினவர் அப்படி செய்திருக்கிறார். அப்புறம் மற்ற கெமிக்கல்ஸ் மூலமாக என்ன சக்தி வருகிறதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாரு. சூரிய வெளிச்சத்தில் வர்ற சக்தி எடுத்து தாவரங்கள்லாம் எடுத்து பயன்படுத்தி நமக்கு தேவையான பயிர் வகைகளை விளைவிக்கின்றன. அது மாத்திரமல்ல, சரீரத்துக்குள்ள பயோ எனர்ஜி, நம்முடைய சரீரத்துக்குள்ளே நமக்கு தேவையான சக்திக்காக ஒரு சாப்பாடு சாப்பிட வச்சு அதிலிருந்து சில பொருள்களை எடுத்து நம்முடைய சரீரத்துக்கு பயன்படுத்துகிற அதையும் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறாரு. இது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுமோ இல்லையா, ஆனால் அது உண்மையிலே வித்தியாசம். இப்போ அணுகுண்டை வெடித்தா அங்கே பெரிய அழிவு உண்டாகிறது. அது மாதிரி சின்ன அணுகுண்டு வெளிச்சா கூட கொஞ்சம் சக்திக்கு நினச்சா பெரிய அழிவு, நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதனால் அதுக்கு வேறு மாதிரி ஒரு விதம் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஏடிபி ஏடிபின்னு சொல்லி அடினோசைன் டைபாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட்டுன்னு சொல்லி அதை அப்படி மாற்றி அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் சக்தி எடுத்து நம்முடைய சரீரம் பயன்படுத்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு அற்புதமானது. அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி அற்புதமாக கர்த்தர் செஞ்சுருக்கிறாருன்னு. இல்லாட்டா மக்கள் என்ன செய்வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கா, ஓகே, இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கிறது, அதோடு முடிச்சுடுவாங்க. இதையெல்லாம் செய்தவர் எவ்வளவு பெரியவர் என்று நினைத்து பார்க்க அவர் செய்திருக்கிறதையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் அங்கே இருக்க பயிர் வகைகளையும் மிருகங்களையும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், அது மாத்திரமல்ல அந்த காலங்கள், குறிப்பிட்ட காலத்தில் அந்த காலங்கள் வருதே, மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், இதெல்லாம் ஒரு தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவைகளாய் நடக்கின்றன. இதையெல்லாம் இப்படி ஏற்படுத்தியவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார். அவர் ஆல்மைட்டி, சர்வ வல்லவர், எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அவர் பாவம் செய்ய மாட்டார். அவருக்கு அது விருப்பம் இல்லை. நான் என்ன வேணாலும் செய்ய முடியும், ஆனால் பாவம் செய்ய மாட்டேன்னு வச்சுருக்கிறவர். ஆம்னி ப்ரெசன்ட், அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர். அது நமக்கு புத்தி கெட்டாத விஷயம். ஆம்னிஷியன்ட், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அதாவது மனுஷருடைய நினைவுகளை,
இப்போ 600-700 கோடி மனுஷர்கள் இருக்காங்கன்னா எல்லாருடைய நினைவுகளும் தனித்தனியாக அவருக்கு தெரியும். அடுத்து என்ன பேசுவான்லாம் எனக்கு தெரியும்ன்றாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரியும்ன்றாரு. இதெல்லாம் புத்தி கெட்டாத விஷயந்தான். அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். இவ்வளவு விவரங்கள் தெரிந்த தேவனை பற்றி சங்கீதம் 139 அந்த சங்கீதக்காரன் பாடுவான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். அருமையானவர்களே, இந்த ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் நம்முடைய மனதை செலுத்தினால் கண்டுபிடித்து விடலாம். தேவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுகிற கூட்டம் உண்டு. ஆனால் இயேசு சொன்னார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும், தரிசிப்பார்கள் அப்படி சொன்னார். அது மாத்திரமல்ல, தேவன் பரிசுத்தர் என்று சொன்னேன். பரிசுத்தர் என்றால் அவருடைய நற்குணங்கள், அவர் எப்படி பரிசுத்தரோ, நீதிபரரோ, அவர் நல்லவரோ, அன்புள்ளவரோ, இரக்கம் உள்ளவரோ, கிருபை உள்ளவரோ, இப்படி எல்லா விதத்திலும் இவர் பூரணராயிருக்கிறார். அதனால தான் மத்தேயு 5வது அதிகாரத்தில் உங்களுடைய பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பூரண சற்குணர், அந்த பூரண சற்குணம்தான் பரிசுத்தம். அவருடைய சிங்காசனத்தில் இருக்க 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதித்து கொண்டிருக்கின்றன. நல்லவர் நல்லவர்னு துதிக்கலை, வல்லவர் வல்லவர்னு துதிக்கலை, பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டு இருக்கிறார்கள். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிக்கிறார்கள். அப்படியானால் அந்த பரிசுத்தங்கிறதுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அதாவது அவருடைய தன்மை பரிசுத்தம். அவருடைய தன்மை கன்சியூமிங் ஃபயர், சுட்டரிக்கிற அக்கினியா. பாவத்தை கண்டா சுட்டரிச்சிடுவார். பாவிகள்கிட்ட பாவம் இருக்கிறதுனால இவரை கண்டா சுட்டெரிஞ்சு எரிக்கப்பட்டு போய்விடுவார்கள். பாவத்தை சுட்டரிச்சிடுவார், சுட்டரிக்கும் அக்கினியாய் அப்படி இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக ஒரு பக்கத்தில் அன்பாக இருக்கிறாரு, இரக்கமாக இருக்கிறாரு, மனதுருக்கமாக இருக்கிறாரு, நன்மை செய்கிறாரு. ஆனால் பாவிகளை கண்டா சுட்டெரிச்சிடுவார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆக இப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அது சொல்லுகிறது. அவர் எவ்வளவு நீதிபரர், ஒரு தவறு செய்யாமல். இன்றைக்கு நம்ம பாவியாக இருக்கிறவங்கள நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னே நான் உங்களை நீதிமான் ஆக்கிடுறேன், பழைய ஆள் செத்து போயிட்டேன், அதனால் போனேன் புது ஆள் உன்னை நீதிமான்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு. நம்மை நீதிமான்கள் என்று, நம்மை பரிசுத்தவான்கள் என்று. ஏன் பரிசுத்தம்? நம்ம தேவனோட கூட இணைஞ்சிட்டோமா, நம்ம தேவனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டோமா. நம்ம தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இது கர்த்தருக்கு பரிசுத்தம். நான் சொன்னேன், இந்த சர்ச் பில்டிங் இருக்குது, இதை கர்த்தருடைய ஆராதனைக்கு தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம், அதனால் இது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆனால் வேறு எந்த காரியத்துக்காக பயன்படுத்தினா அது பரிசுத்தம்னு சொல்ல முடியுங்களா? அப்போ தேவனோட இசைந்து இருக்கிற, அதை விட்டு விலகி வேறு எதுக்கும் பயன்படாத அந்த மாதிரி ஆட்கள் தான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு நம்ம சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் உலகத்தோடு எனக்கு ஐக்கியம் இல்லை. என்னுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனா இயேசுவோடு இருக்கிறது. அப்படி இருக்கிறவர்கள் மட்டும்தான் பரிசுத்தம்னு சொல்ல முடியுது. இல்லைன்னா இந்த உலகத்துலேயும் கொஞ்சம் ஒத்து போவேங்க, எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறாங்கங்க, எங்கள் ஊரில் அப்படி சொல்கிறாங்கங்க, எங்கள் வழக்கம் இதுங்க. கர்த்தருடைய வழக்கம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை மட்டும் கவனிப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கேன், ஆனால் இந்த உலகத்தோட எனக்கு ஐக்கியம் கிடையாது, நான் கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கேன்றவங்க தான் கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த பரிசுத்தம்னா ஏதோ பாவம் செய்யாமல் இருக்கிறது பரிசுத்தம்ன்றாங்க. ஆமாம், உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனோடு கூட இசைந்து தேவனோடு ஒன்றாக ஆயிர போது தான் அது பரிசுத்தம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி அவருடைய நற்குணங்கள் எல்லாமே பெர்ஃபெக்ஷனில், அவருடைய நற்குணங்கள் எல்லாமே பூரணத்தில் இருக்கும்போது தான், அதனால தான் அவரை பூரண சற்குணர், ஹோலி, பரிசுத்தர், இந்த எல்லா விதத்திலும் பூரண சற்குணராக இருக்கிறார்ல, அதனால தான் அவர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எவ்வளவு நல்லவர் என்று தெரியும்.
நன்மை தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு மனுஷன் வந்து கேட்குறான், நல்ல போதகரேன்னு. அவர் கேட்குறாரு, அப்பா தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, அப்படிங்கிறப்ப நீ நீ ஏன் எப்படி நல்லவன் அழைக்கிற? அப்படி கேட்டால், நீ தெரிஞ்சுதான் நான் மேசியாங்கிறத தெரிஞ்சுதான் சொல்கிறியா, இல்லை சும்மா முகஸ்துதிக்காக சொல்கிறியா? அப்படியெல்லாம் நம்ம கேட்குறாரு. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நன்மையான எந்த தெய்வம் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்தில் எந்த விதமான மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் லைட்னா லைட் தான், அவர் நல்லவர்னா நல்லவர் தான். அதே மாதிரி அவர் ஒளியாக இருக்கிறார், அதில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் சத்தியபரராக இருக்கிறார், அவர்கிட்ட சத்தியத்தில் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பானவர் அல்ல, அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் மற்ற எந்த காரியம் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் சொன்னேன், கன்சியூமிங் ஃபயர், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. பாவத்தை கண்டால் பட்சித்து தீர்த்துருவார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருக்கிறதுன்னு இயேசு சபைகளுக்கு மத்தியில் உலாவுற அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பை கொடுக்கறதா இருக்கிறது. அப்போ எவ்வளவு அதிசயமாக நம்முடைய தேவன் பெரியவர் என்று நினைத்து பாருங்கள். இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் இவர் எவ்வளவு பெரியவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர், சகலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவர். இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால் சகலம் நிற்கிறது, இல்லாட்டையெல்லாம் விழுந்துருங்க. சூரிய சந்திரம்லாம் அங்கெங்கேயாவது மோதிக்கிட்டு விழுந்து உடஞ்சி நாசமாயிடும். ஓகே, இது எல்லாவற்றுக்கு மேலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பியூட்டி அண்ட் ஹார்மனி, எவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒன்றோடொன்று ஒத்து போகிற மாதிரி எல்லாவற்றையும் இயற்கையிலே அழகாகவும் நேர்த்தியாகவும் சிருஷ்டித்திருக்கிறார். பியூட்டி அண்டு ஹார்மனி. அப்புறம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு எத்திக்கல் அண்ட் மாரல் லாஸ், எப்படி ஒழுக்க ரீதியில் நாம் வாழணும், நமக்கு ஒரு மொராலிட்டி. அவன்கிட்ட மொராலிட்டி கிடையாதுங்க. அப்படி சொன்னாக்கா அவன் தாறுமாறாக நடக்கிறவன். நம்ம எல்லாரும் ஒரு ஒழுங்கின்படி, ஒரு நீதியின்படி, ஒரு நல்ல நியமங்களின்படி நடப்பதற்காக நம்முடைய உள்ளத்திலே மனசாட்சிக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன். அதை நீங்கள் பாருங்கள். எத்திக்கல் அண்ட் மாரல் லாஸ். நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் ஒரு நியாயம், நியதி அங்கே இருக்கணும். அப்படி வாழ கர்த்தர் நம்மளை உண்டாக்கியிருக்கிறாரு. அது மாதிரி எல்லா மிருகங்களையும் உண்டாக்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு மிருகமும் அதோடைய சுபாவத்தோடு இருக்கிறது. பாவம் செஞ்ச பிறகு தான் இந்த மிருகங்கள் ஒன்று கடித்து பட்சித்து திங்குதே ஒழிய, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா மிருகங்களுமே தாவரத்தை சாப்பிட்ற மாதிரி, பயிர்களை சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் இருந்தது. மனுஷனுமே நோவா காலத்துக்கு வெள்ளத்துக்கு பிறகு தானே ஆடு அடித்து சாப்பிட்றதுக்கு, மாம்சம் சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடச்சிது. அது அனுமதி மட்டும்தான், அது வழக்கமாக அவன் சாப்பிடும்படி உணவாக அது ஏற்படுத்தப்படவில்லை. அப்புறம் இப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தா எவ்வளவு அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கு பூக்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, சில மீன்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, சில பறவைகளை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. அதனால் எடுத்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஆரம்பிச்சிடுறோம். நம்முடைய சாப்பாடு, தண்ணீர், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், வயது உனக்கு திரும்ப வாழ வயது போலாகும். இப்படியெல்லாம் சொல்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ வேகமாக எங்கேயும் போவார் வருவார். நமக்கு பஸ்ஸு, லாரி, காரு, ராக்கெட்டு என்ன வேகத்தில் போகுதுன்னு தெரியும். ஆனால் வெளிச்சம் ஒரு செகண்டில் 1,86,000 மைல் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர் அவ்வளோ வேகமாக போகுது. ஆனால் அதை காட்டில் இன்னொரு வேகம் இருக்கிறது, மனோவேகம். தேவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே அவர் போயிடுவார். மனோவேகத்தில் அவர் போகிறவர் என்று நான் சொன்னேன். நம்முடைய மனநிலை என்னன்னெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாருன்னு சொன்னேன். அது ஆச்சரியம், நம்ம புத்தி கேட்டாதது. அவர் ஏதோ ஒரு
வெறும் சக்தி அல்லது எலக்ட்ரிசிட்டி அல்லது காற்று மாதிரி இருக்கிறாருங்க. அப்படி இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார் உண்மைதான். ஆனால் ஏதோ காற்று மாதிரியெல்லாம் இல்லை, அவர் ஒரு ஆழ்தத்துவம் உடையவர். நம்ம எப்படி ஒரு மனுஷன்னு நம்ம சொல்கிறோமோ அதுபோல் ஒரு ஆள், தேவன் ஒரு ஆள். அவருக்கு தலை, கண், காது, மூக்கு, வாய், சரீரம், உடம்பு, கைகாலெலாம் இருக்குது. அப்படியெல்லாம் பைபிளில் அநேக இடங்களில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். அவருடைய சாயலில் நம்மளை உண்டாக்குனார்னு எழுதியிருக்கு. அதனால் ஏறக்குறைய நம்மளை மாதிரி அவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரியும். நம்ம புட்டோண்டு சோட்டா, அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். எல்லா அப்சொல்யூட்ஸ், எல்லா நற்குணங்கள் எல்லாவற்றிலும் அப்சொல்யூட்ஸ், எல்லா நற்குணங்கள்லேயும் பூரணமானவர். அதெல்லாம் நினச்சி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இன்றைக்கு தேவன் நல்லவர் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சற்று அதிகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எல்லா காலங்களிலும் எல்லா மனுஷருக்கும் நல்லவராகவே இருந்திருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்பதை நீங்கள் பாருங்கள். தமது சாயலாக ரூபமாக ஆதாமை உண்டாக்கின போது ஆதாமுக்கு நல்லவராயிருந்தார். நான் உன் கூட இருப்பேன் சொல்லி அவனை பலப்படுத்தி இந்த பூமியை ஆண்டு கொள்ள அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தோடு கூட ஞானத்தோடு கூட அவனை படைத்திருந்தார். ஆதாமுக்கு தேவன் நல்லவராக இருந்தாரா இல்லையா? சரி, இவன் தான் புத்தி கெட்டு போய் பிசாசு பேச்ச கேட்டு பாவம் செஞ்சு பாவத்துக்கும் பிசாசுக்கு அடிமையாக போயிட்டான்னு நாசமாக போடான்னு விட்டுட்டு போனாரான்னா இல்லை. அப்போவும் அவனுக்கு நல்லவராக இருந்து, நான் என்னுடைய குமாரனை அனுப்பி உனக்காக பாவத்துக்கு பரிகாரம் செய்வேன், உன்னை மீட்பேன், இப்போவே நீ அந்த மேசியாவை நீ மனசில் ஏற்றுக்கிட்டேன்னா நான் இப்போவே உன்னை ரட்சிக்கிறேன், மறுபடியும் நீ பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் பாவத்தை விட்டுட்டு பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாமல் என்னுடைய பிள்ளையாக வாழலாம், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லியிருந்தார். அதற்கு அடையாளமாக அங்கேயே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ஆட்டின் தோல் உடை அவனுக்கு அணிவிக்கப்பட்டது. அதாவது நிர்வாணமாக இருந்தான், பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி வெட்கப்படாது இருந்தான், பாவம் செஞ்ச ஒரு பாடு வெட்கப்படுறான். அதனால் சரி இவனுக்கு ஒரு நல்ல துணியை கொடுக்கலான்னு சொல்லி அவன் அத்தி இலையில் தச்சு துணி செஞ்சால் அது கிழிஞ்சிரும்னு இவர் தோலாலான உடை வேணுமானா அங்கே ஒரு மிருகம் சாக வேண்டும். இவனுடைய கேவலத்தை போக்குவதற்கு மூடுவதற்கு ஒரு மிருகம் சாகிறது. அது அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த எகிப்து காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படியே இயேசு நமக்காக வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இதை விட நல்ல காரியம் வேறு எது யாரும் செய்ய முடியுமா? தேவன் தம்முடைய குமாரனே நமக்காக தந்து நம்மை பாவத்திலிருந்து பிசாசிடத்திலிருந்து நரகத்திலிருந்து மீட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாரே, இதை விட நல்ல காரியம் எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, அது குருட்டாட்டத்துக்குள் கிடக்கிறது. இந்த பாவிகள் மரித்து நரகம் போகிறார்கள். இதான் இன்றைக்கி உலகம். ஆனால் இவர் அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, நீ நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய பாவங்களுக்காக நான் பரிகாரம் செஞ்சுருக்கேன். நீ இந்த உலகம் பாவத்தை விட்டுட்டு என்கிட்ட வருவேன்னா, பிசாசை விட்டு என்கிட்ட வருவேன்னா நான் உன்னை ரட்சிக்கிறேன், நீ நரகம் போக வேண்டியதில்லை, நீ என் கூட பரலோகம் வரலான்னு சொல்கிறாரே. இந்த சுவிசேஷம், இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிய கிரயம் செலுத்தினதுனால் உண்டாயிட்டு தெரியுமா? தன் ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு அவர் நமக்கு நல்லவராக இருந்தார் அல்லவா? இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது தான் நமக்கு அதோடைய பலனை அனுபவிக்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு, அவர் இம்மானுவேல் உங்களுடைய சார்பாக செயல்படுறாருன்னு, உங்களுக்காக இருக்கிறாருன்னு, அவர் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, பரிசுத்தமாக ஆக்கியிருக்கிறாருன்னு அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தாதான் அதுக்கேற்றாப்புல உங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்குமே ஒழிய, அதெல்லாம் இருந்தும் கூட அதை நீங்கள் உணராமல் இருந்தால் இந்த உலகத்து மக்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துருவான்.
அதனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை உணர்ந்து பார்க்கும்போது தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற அந்த நன்மையான காரியங்கள், அவர் எவ்வளவு நல்லவர் என்று நமக்கு அது பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த நோவா காலத்தில் ஒரு பெரிய அழிவு வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் நோவா காலத்தில் வந்த அழிவில் எல்லாருமா செத்துட்டாங்க, எல்லோரும் சாகலை. அன்றைக்கி என்ன நடந்தது? அந்த தேவதூதர்கள் மனுஷகுமார்த்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டு ராட்சத சந்ததியை பிறப்பித்தார்கள். அந்த நோவா காலத்தில் அவ்வளவு, அதாவது மனுஷனாகவே இல்லாமல் ராட்சத சந்ததியாக பூமி எங்கும் பரவிவிட்டது. அந்த காலத்தில் பாவத்துக்கு உட்படாமல் அந்த தேவதூதரோடு சேர்ந்து ராட்சதர்களை பெற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு குடும்பம் இருந்தது, அது நோவா குடும்பம். ஆக மனுஷன்னா ஹோமியோ சேப்பியன்னு சொல்லுவோம். மனுஷன் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறவன், அவனோட சேர்ந்து ராட்சதர்களாக பூமி எங்கு ராட்சதர்களாக நிரம்பிட்டா அப்போ ஒரிஜினல் மனுஷனாக இருக்கிறாங்க, ஒரிஜினல் மனுஷன் இல்லை. அதனால் எல்லாரும் கெட்டு போனாங்கன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு மனுஷன் குடும்பம் நல்லா இருக்குதுங்கிறதுக்காக அந்த கர்த்தருடைய வழியில் நடந்த அந்த ஒரு மனுஷனையும் குடும்பத்தையும் கர்த்தர் காத்தாரே. நோவாவுக்கு அவர் நல்லவராக இருந்தாரா இல்லையா? இன்றைக்கும் கூட ஊரெல்லாம் இருக்கக்கூடிய ஜனங்கள் அக்கிரமத்தில் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவர் மாத்திரம் கூட குடும்பம் இல்லாட்டி கிடக்க நீங்கள் தனிப்பட்ட ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் உங்களை கர்த்தர் காப்பாரா காக்க மாட்டாரா? அந்த சோதம் கோமாராவில் லோத்து குடும்பம் மட்டும்தான் ஒழுங்காக இருந்தது. லோத்து மட்டும்தான்னு சொல்லணும். அவனுடைய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க, பரியாசம் பண்ணுகிறதாய் தோன்றுகிறதுன்ட்டாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழிக்க போகிறாருன்னு சொன்னால் அவங்களுக்கு பரியாசம் பண்ணுற மாதிரி இருந்துச்சான். அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களும் அந்த அக்கினியிலிருந்து காக்கப்பட்டிருக்க முடியும். கடைசியில் லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். அவனுடைய பிள்ளைகளுமே கெட்டு போனாங்க. மோவாப், அம்மோன் அந்த ஆட்கள் சபிக்கப்பட்டவர்களாக போனாங்க. ஆனால் லோத்து ஒரு ஆள், ஒரு தனி மனிதன், நீதிமான். அவனை கர்த்தர் காத்தாரா இல்லையா? கர்த்தர் அவனுக்கு நல்லவராக இருந்தாரா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆள், உங்கள் ஊரில் ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் நீதிமானா கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஆளாக இருந்தால் அந்த ஊரே அழிஞ்சாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? இங்கே பாருங்க, இந்த சுனாமி வந்த காலங்களில் ஒரு சிறு பிள்ளை அப்போ தான் சுனாமியை பற்றி ஏதோ ஒரு வரலாற்று புஸ்தகத்தில் படிச்சிருந்துருக்குது. அது படிச்சிருந்ததுனால அந்த ஊரில் கடற்கரை பகுதியில் வாழ்ந்திருந்த அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்குது, ஒரு சமயத்தில் கடல் ரொம்ப உள்வாங்குதுன்னொன்னே நிறைய பேர் அந்த உள்வாங்கின இடத்துல அங்கே போய் இன்னும் அங்கே எதுவும் ஷெல்லெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை ஓடி சொன்னிச்சான், சுனாமி வரப்போது எல்லோரும் ஓடிடுங்க, வீட்டை கடற்கரையை விட்டால் ரொம்ப தூரம் உள்ளுக்க ஓடிடுங்க, இல்லாட்டி தண்ணீர் இது எல்லாத்தையும் அழிச்சிடும், நீங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க, வாங்க ஓடுங்க அப்படின்னு சொன்னிச்சான். நிறைய பேர் ஓடி போயிட்டாங்களாம். சுனாமி தான் அந்த ஓடி போனவர்கள் தவிர மீதியெல்லாம் அழிஞ்சிருக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் பிழைத்து கொள்ளத்தக்கதாக, தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கியிருந்தார். கர்த்தர் அந்த ஊர் மக்களுக்கு நல்லவராக இருந்தாரா இல்லையா? ஆமாம், நல்லவராக இருந்தார். சரி, இந்த உலகமெல்லாம் இவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய குடும்பம் கூட அவங்க அப்பாலாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று பைபிளில் யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் இந்த ஆபிரகாம்கிட்ட நல்ல மனசு இருக்குதுன்னு தெரிஞ்சு கர்த்தர் அவனை போய் கூப்பிட்டு நீ என் கூட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு நல்லவராக இருந்தாரா இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்கிறேன், இவங்கெல்லாம் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாலாம் இல்லை. ஆனால் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் மன்னித்து அவங்கள ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி தன்னுடைய வழியில் செவ்வையாக நடக்க சொன்னார், நடந்தாங்க. அதனால் கடைசிக்கு என்ன பண்ணிட்டாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டாரு. நான் கேட்குறேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் நல்லவராக இருந்தாரா இல்லையா? சரி, கர்த்தருடைய வழியில் நடந்த யோசேப்பு அவர் நல்லவராக இருந்தாரா இல்லையா?
கர்த்தருடைய வழியில் நடந்த தானியேலுக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தாரா இல்லையா? அவருக்கு பிரியமாக கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தரை விடணும்னு சொன்னாக்க நான் சாகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னால், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அக்கினி சூளையில் இயேசு அங்கே வந்து அவர்களை கட்டப்பட்டிருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு அங்கே விடுதலையாக உலாவி கொண்டிருந்தார்னு பார்க்குறீங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜாவே, ஓ தேவதாசரே வெளியே வாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவதாசர்களே வெளியே வாருங்கள்னு சொல்லி, இப்படி ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்று சொல்லி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த நேபுகாத்நேச்சாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இதன் மூலமாக இவரே தேவன் என்று அறிவித்து தன்னை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போகலாம் என்று அவர் அறிவித்திருக்கிறாரே. நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் நல்லவராக இருந்தாரா இல்லையா? இந்த நியாயாதிபதி காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய மனம் போகிற போக்கிலே தங்களுக்கு சரி போனபடி வாழ்ந்து வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இவரெல்லாம் என்ன சரி போனபடி? எல்லாம் தப்பு தப்பாக 7 இடத்துல அவங்க பாவம் செஞ்சு கர்த்தரை விட்டு வேலைக்கு போனாங்க, பாகால்கள்கிட்ட போனாங்கன்னு எழுதியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். ஐயோ இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. கர்த்தர் இறக்கப்பட்டு மறுபடியும் எல்லாருக்கும் அங்கே ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. எகிப்து தேசத்தில் எவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து கர்த்தர் தம்முடைய மனுஷனாகிய மோசையை அனுப்பி அவனை கொண்டு அந்த எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தாரா இல்லையா? வனாந்தரத்தில் அவர்களுக்கு தேவையான தண்ணீர், சாப்பாடு, அது மாத்திரமல்ல பகலில் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மேகஸ்தம்பம், இரவில் வெளிச்சம் வேணும்னாக்கா அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து அந்த 40 வருஷமும் கர்த்தர் அவர்களை பராமரித்து வந்தாரே. கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராக இருந்தாரா இல்லையா? ஆமாம் அருமையானவர்களே, அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட எந்த தீமையும் கிடையாது. இப்போ மனுஷன் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போகிறான்னா அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தினால பாவம் செய்கிறான், சொந்த விருப்பத்தினால பிசாசு கூட போகிறான், சொந்த விருப்பத்தினால நரகம் போகிறான். இவர் ஒருத்தரையும் நரகத்துக்கு தள்ளலை. இவங்களா பிசாசு எனக்கு போதும், அவனுடைய காரியங்கள் தான் பிடிச்சிருக்கு, அது இன்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களா அந்த நரகத்துக்கு போகிற வழியில் போய் கடைசியில் நரகத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் பல சமயங்களில் கர்த்தர் வந்து நீ அந்த பாதையை விட்டு வந்துரு, நீ அங்கே போனால் செத்து போயிடுவேன், நரகம் போயிடுவேன்னு சொல்லி கர்த்தர் கூப்பிட தானே செய்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ தரம் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு நீ இஸ்ரவேலரை பற்றி சொல்கிறாரே. ஏங்க கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நல்லவராக இருந்தாரா இல்லையா? இயேசு வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்தாரே, அவர் எனக்கு நல்லவராக இன்னமும் இருக்கிறாரா இல்லையா? நல்லவர்களை, தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் பரலோகம் கொண்டு சேர்க்கிறங்கிறதுல உண்மையாக இருக்கிறாரே. நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டுட்டாக்க நம்ம இரக்கம் பெறுறோம்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த விதத்தில் அவர் நமக்கு நல்லவரா இல்லையா? ஆமாம் அருமையானவர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு எல்லா விதத்தில் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மளை அவர் வந்து இயேசு கோப்பா நம்மளை அப்படியே மறுரூபமாக்கிக்கிட்டே இருக்கிறாராம். நம்ம மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறப்ப மறுரூபமாக்குறது அது கதை வேறு, அல்லது இயேசு வரும்போது நம்ம மறுரூபமாகிறோங்கிறது அது கதை வேறு. ஆனால் இப்பொழுது நம்முடைய புத்தியை வேத வாக்கியங்கள் கேட்டார் போல புதிதாக்கி மறுரூபம் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாராம். எதுக்கு? இயேசுவை போல ஆகிறதுக்கு. இயேசுவை போல ஆகிறதுக்காக நம்முடைய புத்தியை மறுரூபமாக்கி, எதுக்கு? தேவனை போல நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறாராம். இந்த குட்டையில் ஊர்ன மட்டையாக இருக்கக்கூடிய இந்த மனுஷனை தன்னிடத்தில் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு போதிச்சு இயேசுவை போல, தேவனுடைய குமாரனை போல மாற்றி அங்கே பரலோகத்தில் வைத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற அந்த தேவன் உங்களுக்கு எனக்கு நல்லவரா இல்லையா? அருமையானவர்களே, இந்த கர்த்தர் தவிர இந்த பூமியில் நல்லதுன்னு எதுவும் கிடையாது. ஆதலால் அருமையானவர்களே, இந்த நல்லவரை நீங்கள் பற்றி கொண்டு அவரோடு கூட சேர்ந்து நல்லவர்களாக நீங்கள் வாழலாம். உங்களுக்காக பரலோகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு வாசலை இயேசு கிறிஸ்து மூலமாய் திறந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று ரட்சிக்கப்படுகிறீர்கள். அவர் சொன்னார், நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஆதலால் அவரை பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.